திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 59 அசுரகாண்டம் மாயை உபதேச படலம். கந்தபுராணத்தில் அசுரகாண்டத்தில் 6வது படலமாக மாயை உபதேச படலம் அமைந்திருக்கின்றது. காஷ்யப முனிவர் சூரன், சிங்கன், தாரகன் இவர்களுக்கு தவமே உயர்ந்தது என்று உபதேசம் சொல்கின்றார். இதை கேட்டுக்கொண்டு அங்கே நிற்கின்ற மாயவள், அந்த மாயை இதனை கேட்டு சிரித்துவிட்டு கூறுகின்றாள் காஷ்யப முனிவரை நோக்கி, வேதங்களை நன்கு தெரிந்த முனிவரே, நீ உண்மையிலேயே உறுதியைத்தான் இவர்களுக்கு சொன்னீர்கள். இந்த உயர்வான நிலை கூடிய முக்தியை அடையும் அறிவுடைய முனிவர்களுக்குத்தான் இது பயன் கொடுக்குமே அன்றி யாங்கள் பெற்ற இந்த சிறுவர்களுக்கு இந்த தன்மையை நீ சொல்லலாகுமா? இந்த பிள்ளைகளுக்கு எது தேவை? இந்த பிள்ளைகள் எதை அடைய வேண்டும் என்றால் நல்ல செல்வம், அரசாட்சியோடு கூடிய அந்த தலைமை, இன்பம், நீண்ட ஆயுள், குற்றம் குறைவில்லாத வாழ்வு, இவைகள்தான் இந்த பிள்ளைகளுக்கு தேவை. இந்த பிள்ளைகள் செல்வம், பெருமை, ஆணை, ஆயுள், சீர், சிறப்பு என்ற இவை அனைத்தையும் பெற்றிட முனிவனே நீ உபதேசம் சொல்வாயாக என்று மாயை கூற, அது கேட்டு காஷ்யப முனிவர், ஓ, இதுதான் உனது எண்ணமா? சரி, அப்படியென்றால் நீயே இவர்களுக்கு அவைகளை எவ்வாறு பெறலாம் என்று சொல்லிக் கொடுப்பாயாக என்று காஷ்யப முனிவர் கூறுகின்றார். அதை கேட்டு அந்த மாயவள் தனது மைந்தர்களான சூரன், சிங்கன், தாரகன் இவர்களை நோக்கி சொல்கின்றாள், பிள்ளைகளே, இந்த தூய முனிவன் சொல்லியது உண்மை, ஆனால் அவை உங்களுக்கு பொருந்தாது. நீங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் என்று கூறி சொல்லத் தொடங்குகின்றாள். மனிதர், தேவர், அசுரர் எனும் பகுத்தறிவு நிலை கொண்ட உயிர்களுக்கெல்லாம் இந்த பிறவி எடுத்துக்கொண்டதனால் வரப்பெறும் பிரயோஜனம் என்ன என்றால் 2. அவை கல்வி மற்றும் செல்வம். கல்வி செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் விட உயர்வானது வேறு ஒன்றும் இல்லை. எனவே பொருட்செல்வமோ கல்வி செல்வமோ ஆகிய இரண்டோ அல்லது இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றையாவது ஒரு உயிர் தனது பிறவியில் அடைந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த பிறவியில் இதனை அடைந்து கொள்ளவில்லை என்றால் இப்படி மனிதர், தேவர், அசுரராக பிறப்பதை விட பேயாக பிறப்பது பெருமை உடையது. இந்த 2 செல்வங்கள், கல்வி செல்வம், பொருட்செல்வம், இந்த இரண்டில் எது உயர்ந்தது என்று கேட்டால் கல்வியை விட பொருட்செல்வம் உயர்ந்தது என்று நான் சொல்வேன். நல்ல கலைகள் எல்லாவற்றையும் விடாமுயற்சியுடன் பற்பல நாட்கள் கற்று தேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வறுமை வந்து சேர்ந்தது என்றால், அவர்களுக்கு பொருள் இல்லை என்றால், அந்த கல்விமான்கள் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டி தான் போய் வணங்காத அல்லது தனக்கு விருப்பமில்லாதவர்களையும் சென்று வணங்கி நிற்பார்கள். எனவே கல்வி செல்வத்தை விட பொருட்செல்வத்திற்கு ஒரு சிறப்பு இதிலே இருக்கின்றது. பொருளை சம்பாதித்து நாம் அதை முதலீடு செய்து அதன் மூலமாக அது பெருகும் நிலையால் அது நம்மை வளர்க்கும், வனப்படைய செய்யும். எனவே கல்வி செல்வத்திலும் பார்க்க கேடில்லாதது பொருட்செல்வமே ஆகும். நூல்களிலே சொல்லப்படும் கல்வியை நன்றாக நுனித்து ஆராய்ந்து அறிந்து மேலான உண்மை அறிவை பெற்றுக்கொள்கின்ற வரப்பிரசாதத்தை உடையவர்களும் மேலாகிய பணச்செல்வத்துடன் பொருந்துகின்றார்கள் என்றால் உண்மையிலேயே பூமியுள்ளவர்கள் அவர்களை மதிப்பார்கள். ஆனால் வெறும் கல்வி மட்டுமே பெற்றுக்கொண்ட ஒருவரை பார்த்து அவரிடம் பொருட்செல்வம் இல்லை என்றால் இந்த பூமியில் உள்ளவர்கள் அவரை குறைவாகவே மதிப்பார்கள். இந்த அறிவாளியால் தமக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, எமது இடைஞ்சலுக்கு உதவாதவர் என்ற குறைவுடையவராக மதித்து அவரை கீழாகிய நிலையில் வைப்பார்கள். ஆனால் பொருட்செல்வமோ அது வித்தை, அதையும் கூட தேடித்தரும். யாவரும் விரும்பப்படும் தர்மத்தையும் உயர்வான சிறப்பையும் புகழையும் அதிகாரச் சீரையும் இன்னும் வேறு விரும்பும் நிலைகளையெல்லாம் அடைகின்ற நிலைமையை பொருட்செல்வம் தரும். எனவே பொருட்செல்வத்தை விட உயர்ந்தது, சிறந்தது வேறு ஒன்றுமில்லை. இப்படியான பொருட்செல்வம் ஒருவருக்கு சென்று சேர வேண்டும், ஒருவர் அதை அடைய வேண்டும் என்றால் அவர் ஊக்கமுடையவராக விளங்கினால் அந்த செல்வத்தை பெறுவார்கள். தான் கொண்ட அந்த ஊக்கத்தை மேலும் கைவிட்டு விடாதபடி நின்றால்
மேலாகிய பெருஞ்செல்வம் அவர்களை விரைவில் வந்து அடையும். அவ்வாறாகிய வளங்கள், பொன், பூமி, அரசு, புகழ் என்று பல வகைப்பட்ட வளங்களும் அவர்கள் அடைவார்கள். எனவே இதுதான் உறுதி, இதுதான் நீங்கள் உய்வதற்கு உரிய வழி. குழந்தைகளே, என்னிடம் நேற்று இரவு யாமத்தில் நீங்கள் தோன்றியதனால் மேன்மையுடன் விளங்கும் அசுரரினுடைய கணத்தில் நீங்கள் பொருந்தினீர்கள். அசுரர்களாகிய உங்களுக்கு பகைவர்கள் தேவர்கள். அந்த தேவர்கள் எல்லோரும் தங்கள் முயற்சியால் தலைமை பெற்றிருக்கின்றார்கள், தேவ உலக ஆட்சியை பெற்றிருக்கின்றார்கள். நீங்களும் அத்தேவர்களை ஒத்த தலைமையான நிலையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே மேலான செல்வத்தை அடைந்து கொள்ளுமாறு நீங்கள் மூவரு முயற்சி செய்யுங்கள். அதற்கு நீங்கள் எப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்பதனையும் நான் கூறுகின்றேன். இதோ தெரியப்பெறும் இந்த திசையில் ஆலந்தீவு என்று சொல்லப்படும் ஒரு இடம் உண்டு. பூமிக்கு நேராக உள்ள வடபூமியாகும் இது. அந்த இடமானது அசுரர்கள் தவம் செய்வதற்கு ஏற்ற இடம், தகுந்த இடம். அந்த பூமியினிடம் வலிமைக்கு முடிவில்லாத பெரும் வலிமையுடைய உனது சேனையோடு சென்று அந்த இடத்திலே சிறந்த ஹோமகுண்டங்களையும் ஸ்தம்பங்களையும் இன்னும் யாகம் செய்வதற்கு வேண்டிய மற்றைய செய்கைகளையும் உண்மை விசுவாசத்துடன் செய்யுங்கள். நஞ்சு பொருந்திய சமித்துக்களை குண்டத்திலே இட்டு முன்னாக நெருப்பை மூட்டி அதில் உரைப்பு பொருந்திய வெப்பமுடைய உணவு வகைகளும் இரத்தமும் இறைச்சியும் பிறவற்றையும் சொரிந்து, எனது வீரர்களே, கோரமான ஒரு யாகத்தை செய்யுங்கள். சிவந்த கண்ணுடைய நாராயணன், பிரம்மதேவன் முதலான எத்தேவர் யாவரும் எங்கள் நாயகனே அபயம் என போற்றி இறைஞ்ச, மேலாக பெருகி இந்த உலகை அழிக்க வந்த கங்கையை சடைமேல் அணிந்த சிவபெருமானை போற்றி செய்து பொங்கி எழும் நெருப்புச் சுடரை உடைய ஒரு யாகத்தை பல நாட்கள் விடாமுயற்சியுடன் நீங்கள் செய்யுங்கள். அந்த யாகத்தை செய்தால் உங்கள் பால் திருவருள் கூட பெற்று நஞ்சு உடைமையால் விளங்கும் இருண்டு நீலகண்டம் உடைய தேவாதி தேவன் சிவபெருமான் உண்மையாக நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் இப்பிறவியிலே நீங்கள் பெறுமாறு இனிதாக தந்தருளுவார். இவ்வண்ணமாக உங்களுக்கு பொருத்தமான யாகத்தை முயற்சியுடன் புரியுமாறு நீங்கள் 3 பேரும் அந்த ஆலந்தீவு என்ற உத்தர பூமியில் சென்ற பொழுது உங்கள் யாகத்திற்கு தேவையான பொருட்களையெல்லாம் அங்கே நாம் உமக்கு கொண்டு வந்து தந்து உதவுவேன். இப்பொழுது நீங்கள் செல்வீராக என்று சொன்னாள் மாயை. மேலும் தனது பிள்ளைகள் யாகம் செய்யும் பொழுது அதனை எவரும் குழப்பிவிடாது இருப்பதற்காக தமது பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய தந்திர நெறிகளையும் தவறுதல் ஏற்படாது எவ்வண்ணமாக செயல்பட வேண்டியது என்ற விதிமுறைகளையும் மந்திர முறைகளையும் வேறு வேறான நிலைகளையும் இந்திரபோகத்தை அடையும் இயல்புடன் சூரன், சிங்கன், தாரகன் என்ற மூவருக்கும் அவர்களினுடைய தாய் அந்த மாயை கற்பித்து கொடுக்கின்றாள். இந்த நேரத்தில் மாயவளுடன் தந்தையான காசிப முனிவரை சூரன், சிங்கன், தாரகன் மூவரும் தாழ்ந்து போற்றி வணங்கி விடைபெற்று கொண்டு அசுரர்க்கெல்லாம் மேலான சூரபத்மன் என்பவர் தனது தம்பியருடன் அந்த இடத்தை விட்டுச் சென்று யாகம் புரிவதற்காக செல்கின்றான் என்று மாயை உபதேச படலம் நிறைவடைகின்றது. அடுத்ததாக 7வது படலம் மாயை நீங்கு படலம். அவர்கள் சென்ற பின் அந்த சிங்கமுகன், தாரகன் இவர்களோடு சூரபத்மனும் சென்ற பின் மாயவள் தன்னுடைய எண்ணத்தை சொல்கின்றாள். தான் இனி செய்ய வேண்டியதை காசிப முனிவரை நோக்கி சொல்கின்றாள். முனிவனே, இனி நான் புதல்வர்களை பேண வேண்டும், அதற்காக செல்கின்றேன். நீ கவலைப்படாதே, இங்கேயே இருப்பாயாக என்று காசிப முனிவரை நிப்பாட்டிவிட்டு செல்கின்றாள். மாயை போய்விடவே காசிப முனிவர் தனது மனதிலே மாயை மேல் உள்ள ஆசை மேலும் மேலும் தூண்டவே அவளை நீங்க முடியாதபடி அவளை பின்தொடர்ந்து சென்று மாயையை நோக்கி, பெண்ணே, உன்னையன்றி வேறு யாரும் தஞ்சமில்லாத என்னை நீக்கிவிட்டு நீ போவது சரியா? சொல் என்றான். அதற்கு மாயவள் சொல்கின்றாள், முனிவனே, எனக்காக நீ கவலைப்படாதே. உன்னை யான் கூடியது, இன்பமுறச் செய்தது பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்காகத்தான். அதற்காகத்தான் இங்கு வந்தேனே அன்றி உன்னோடு சேர்ந்து இருப்பதற்காக அல்ல என்று மாயவள் கூறுகின்றாள். கூறிவிட்டு மறைந்து விடுகின்றாள். மாயவள் அந்த மாயை மறைந்தவுடனேயே அவளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த போக பொருட்களான மண்டபம், சோலை,
சிறப்பு அத்துணையும் மறைந்து போயின. மாயையின் உருவத்தை காண முடியாமல் காஷ்யப முனிவர் தவிக்கின்றார், மோகத்தில் துடிக்கின்றார். அந்த சமயத்தில் உயிர் நீங்கிய உடம்பு போன்று அவர் இருக்கின்றார். தமது மைந்தனான காஷ்யப முனிவர் இவ்வளவு துயரப்படுகின்றாரே என்று அவரின் தந்தையான பிரம்மதேவர் ஞான உணர்வினால் கண்டு கொண்டு உடனே எழுந்து அங்கு வருகின்றார். தந்தை வரவை கண்ட காஷ்யப முனிவர், என் அப்பா வந்திருக்கின்றார் என்று எழுந்து தாழ்ந்து வணங்குகின்றார். காஷ்யபரை பிரம்மதேவர் ஆசீர்வதித்து விட்டு சொல்கின்றார், மகனே, நீ அரிதாகச் செய்த தவத்தை விட்டுவிட்டு உடல் மெலிந்து துயருறுகின்றாய், என்ன காரணம் என்று கேட்க காஷ்யப முனிவர் நிகழ்ந்ததை சொல்கின்றார். அது கேட்ட பிரம்மதேவர் தனது மகனினுடைய அந்த நிலைமை குறித்து உள்ளம் கூசி நாணமுற்று வெட்கப்பட்டு தனது மகன் மனதில் கொண்ட சஞ்சலங்களை நீக்கி அவர் தெளிவு பெற வேண்டும் என்று அறிவு நிலையை போதிக்கின்றார் பிரம்மதேவர். மகனே, வேதமும் வேறு கலைகள் யாவற்றையும் உணர்ந்து மேலான முதிர்ந்த அறிவை பெற்ற முனிவனான நீ ஒரு பெண் பொருட்டு மையல் அடைந்து துயருறுகின்றாயே. அறிவில்லாத பேய் போன்று இருக்கின்ற உலக மனிதர்களைப் போல நீ இவ்வாறு துயரப்படுகின்றாயே. மகனே, உலகில் பெருந்தீமையை கொடுப்பது கள், காமம் என்ற இரண்டு என்று அறிஞர்கள் சொல்வார்கள். இதில் ஒன்றான கள் அதை உண்டபோது ஒருவனினுடைய உணர்வை கெடுக்கும். ஆனால் மற்றைய ஒன்றான காமமோ அதை மனத்தினால் நினைந்தபோதே ஒருவனுடைய உயிரையும் மோசம் செய்துவிடும். இந்த காமம் அது கொடிய நெருப்பு. காமம் என்னும் நெருப்பை எண்ணினால் கூட அது சுடும். இதை பற்றிய நூல்களையோ அன்றி காமலீலைகள், கற்பனை கதைகள், காதல் கதைகள் ஆகிய இவற்றை வாசித்தோ கேட்டோ உணர்ந்தாலும் கூட இந்த காம நோய் சுட்டுவிடும். இந்த உணர்வை மேற்கொண்டபின் தீது என தன்னினாலும் சுடும். இத்தன்மையால் கள்ளைவிட கொடியது காமம் என்ற நெருப்பு ஆகும். திரும்ப திரும்ப பிறப்பதற்கு, வினையை சம்பாதித்து தருவதற்கு, கொடிய பாவச் செயலை புரிவதற்கு தூண்டுவதும் இந்த காமம்தான். எனவே சோர்வடையாத நிதானமான திட சித்தத்தினால் மற்றும் இந்த காமம் என்ற நோயினை நீக்கிக் கொண்டவரல்லவா முக்தி இன்பத்தை அடைகின்றார்கள். காமம் என்பது நோய். அந்த நோய் வந்தபோது தீர்ப்பதற்கு வழி சோர்வில்லாத திடமான சிந்தையே என்று கூறுகின்றார் பிரம்மதேவர். மேலும் கூறுகின்றார், மகனே, நெஞ்சிலும் ஒருவர் காமமான நினைவுகளை நினைப்பார் என்றால் அவ்வண்ணம் அதை நினைத்துள்ளவர்கள் தம்மை இது நீக்க முடியாது பெருகும் துயரத்திலே அவதிப்படுத்திவிடும். இந்த பிறவியிலே செலுத்தி அப்பால் மேலும் மேலும் பிறவி எனப்படும் கடலிலே தள்ளிவிடும் இந்த காமம். எனவே நஞ்சை விட கொடியது இந்த காமம்தான். எனவே மகனே, நீ காம உணர்வால் அழுங்குறாதே. நீ கூடிப்புணர்ந்த பெண்ணும் அவள் வஞ்சனை உடைய மாயை ஆகும். தீதையே இவ்விடத்து நீ இழைத்து விட்டாய். இந்த தீவினை சேர்க்கையால் விளைந்த பாவம் தீர வேண்டி பழமை போல நீ தவம் செய்யச் செல்வாயாக என்று மகனிடம் கூறி தேறுதல் அடையச் செய்து காஷ்யப முனிவரை முன்பு போல தவ வழியில் நிறுத்திவிட்டு செல்கின்றார் பிரம்மதேவர். பிரம்மதேவர் கூறிய உண்மையினை காஷ்யப முனிவர் தேர்ந்து கொள்கின்றார். உள்ளம் தெளிவாகின்றார். மையலான காமநோய் நீங்கப் பெற்று ரிஷபத்தில் அமர்ந்தருளும் கடவுளை, சிவபெருமானை தனது இதய கமலத்திலே நினைந்து தியானித்து வினைகள் யாவிலும் நீங்கும்படியாக வீருடன் தவம் செய்தார் காஷ்யபர். வீருடன் என்றால் முன்பு போல மனம் பிழைக்காமல் திடமுடன் தவம் செய்தார். இங்கே அவ்விடத்தை விட்டு அகன்று போன மாயையும் தனது பிள்ளைகள் மூவரும் விதிமுறை மூட்டப்பெற்ற அக்னி வளர்ந்தோகும் யாகத்தை முயன்று செய்கின்ற காலத்தில் அந்த யாகத்திற்கு வேண்டப்படுகின்ற பொருட்களை உதவும் பொருட்டாக சிவபெருமானை நினைந்து அப்பொருள் பெறும்படியாக தவம் புரிந்தாள் அந்த மாயை. அசுரகுருவான சுக்கிரனின் ஏவலின்படியாக அதனை செய்தாள் என்று மாயை நீங்கு படலம் அமைகின்றது. நைமிச்சாரண்ய முனிவர்களே, கேளுங்கள். இதுவரை காஷ்யபன் மாயை என்பவரை கலந்த வண்ணமும் குற்றம் பொருந்திய அசுரர்கள் வந்த வண்ணமும் சொன்னோம். இனி அந்த அசுரர்கள் தவம் செய்து பெற்ற பேறுகளை ஈசன் அருளினால் உமக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறி
மாயை நீங்கு படலம் நிறைவடைந்து இனி அசுரர் யாகப் படலம் தொடங்குகின்றது. அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.